நான் என்ன சொல்லிட்டு நம்முடைய அடிப்படை குறிக்கோளே உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும், செல்வந்தர்களா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்காக நான் என்னுடைய வாழ்நாளில் எனக்கு தெரிந்த சித்தர்கள் சொன்ன நல்ல விஷயங்களை நான் மார்க்கெட் பண்றது, அதாவது வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப டான்சில் வராது. டான்சில் இருக்கிறவங்க டான்சிலுக்கான நம்ம சித்தா மருந்து சாப்பிடும் பொழுது இந்த பல்பொடியில் விளக்குனாங்கன்னா விரைவில் டான்சில் குணமாயிரும், ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. அந்த மாதிரி நிறைய நோய்கள் வராமல் தடுக்கவும் இப்போது இருக்கக்கூடிய வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, மற்றபடி சோர்வு, மனச்சோர்வு, உடல் சோர்வு இத்தனையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கூட்டு கலவை தான் இந்த மருந்து. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கலாம். நான் மக்களை மகிழ்விச்சு ஆசீர்வாதம் வாங்குறதான் பெருசு. அந்த அடிப்படையில் தான் நான் செயல்படுறேன். அதுக்காகத்தான் இந்த ஏவிஎம் ஹெர்பல் அப்படிங்கிற பேர்ல ஒரு லைசன்ஸ் எடுத்து இதை சட்டப்படி பண்றேன். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். ஐயா கிடைக்கிற இந்த வசீகரா பல்பொடி மிக அற்புதமா வேலை செய்யுது. காலையில இருந்த உடனே நிறைய பேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்பொடி யூஸ் பண்றோம். இந்த வசீகரா பல்பொடியில் அப்படி என்ன இருக்கு? பல்லாயிரக்கணக்கான பேர் இதை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. மேல நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகுது. இதை பத்தின முழுமையான இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் காலையில் இழந்த உடனே பிரஷ்ல பேஸ்ட் வைக்கிறாங்க, பல்பொடி வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. அந்த காலத்துல கறியில உப்புல பல் விளக்கணும்லாம் மறந்து போயிட்டாங்க. சாம்பல்ல பல் விளக்கணும், அது மறந்து போச்சு. அதிகபட்சம் செம்மண்ல விளக்கணும், அதையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆலங்குச்சி, வேளாங்குச்சி, அதுக்கப்புறம் வேப்ப மரத்து குச்சி, இதெல்லாம் எல்லாம் மறந்துடுச்சு. சரி, ஓகே. நீங்க கண்டுபிடிச்ச இந்த வசீகரா பல்பொடி நான் நிறைய பேஷண்ட் கொடுத்துட்டேன். ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு 4 கொடுங்க, 5 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு போறாங்க. இதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் என்ன, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? இதுல சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு 30-40% மூலிகைகள் என்னன்னா ஆக்சிஜன் மூலிகைகள், எல்லாம் பிராணசக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகைகள். பொதுவா நம்முடைய எல்லா உடல் இயக்கத்தையும் முறையா செயல்படுத்துறதுக்கு பிராணசக்தி தான் செயல்படுது. அந்த பிராணசக்தியை காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இருக்கும் பொழுது வெறும் வாயில முதலா இந்த உயர்ந்த பொருள் பிராணசக்தி உள்ள போச்சுன்னா உடல் கிரகிச்சுக்கும். கிரகிச்சு ரத்தத்துல பிராணசக்தியை கலந்து காலையிலேயே முகத்தெளிவையும் மனத்தெளிவையும் ஆரோக்கியத்தையும் உண்டாக்கிடுது. அது மட்டுமல்ல, தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளை ஒழிக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இதில் நம்ம சேர்த்திருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? டான்சில் வரவே வராது. இது யூஸ் பண்ண வர யாருக்கும் டான்சில் வந்ததில்லை, வரவும் வராது. அந்த அடிப்படையில் கணக்கு போட்டு தான் செஞ்சிருக்கு. டான்சில் உள்ளவங்களும் சரியாயிடும். டான்சில் ஆமா, தொண்டை சதை வளர்ச்சி, ஈரக்கட்டி, நெறிகட்டி அப்படின்வாங்க. இது எதுவுமே தொண்டையில் பிரச்சனை வராது, எல்லாம் கிருமிகளால் வர்றது. அந்த கிருமிகளை இது பல்லு விளக்கும் போது, பல்லு விளக்க முடிச்சுடனே அந்த பிரஷை நாக்குல இப்படி வச்சு தேய்ச்சோம்னா அந்த நாக்குல அந்த மூலிகையோட சத்துக்கள் அப்படியே பரவி அந்த தொண்டையில் இருக்கிற கிருமி அழிச்சிடும். அப்ப டான்சில் வராது. டான்சில் இருக்கிறவங்க டான்சிலுக்கான நம்ம சித்தா மருந்து சாப்பிடும் பொழுது இந்த பல்பொடியில் விளக்குனாங்கன்னா விரைவில் டான்சில் குணமாயிரும், ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை. அந்த மாதிரி நிறைய நோய்கள் வராமல் தடுக்கவும் இப்போது இருக்கக்கூடிய வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, மற்றபடி சோர்வு, மனச்சோர்வு, உடல் சோர்வு இத்தனையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கூட்டு கலவை தான் இந்த மருந்து. ஏன்னா பல்பொடிக்குன்னு ஃபார்முலா சித்தர்களும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே சமயம் குணபாடத்தில் எடுத்துட்டோம்னா அவங்க எழுதியிருக்க அத்தனை மூலிகையிலையும் ஒவ்வொரு மூலிகையும் என்ன வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த வேலை என்னென்ன வேலை நமக்கு தேவை அப்படின்னு லிஸ்ட் எடுத்தேன் நான். முதல்ல பற்களை உறுதிப்படுத்தணும், ஈறுதுகளை உறுதிப்படுத்தணும், தொண்டையில் இருக்கிற கிருமிகளை அழிக்கணும், நாக்கு வாய்ப்புண்ணு ஆற்றணும், அதே சமயம் புத்துணர்ச்சி தரணும், பல்வேலைக்கு முடிஞ்சுனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடணும். அப்புறம் பல்வேலைக்கு முடிஞ்சுனே போய் நம்ம பாலோ அல்லது ஏதோ ஒரு பானம் குடிக்கும் பொழுது அது சுவையா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, நீங்க எந்த பேஸ்ட் வேணாலும் விளக்குங்க, பேஸ்ட் விளக்கிட்டு போய் நீங்க பாலோ காப்பியோ ஏதாவது குடிச்சு பாருங்க, டேஸ்ட் இருக்காது. ஏன்னா அந்த ரசாயனம் நாக்குல ஒட்டிட்டு இருக்கும், வேறு சுவை அறிய விடாது. ஆனா இதை விளக்கி பாருங்க, எது எடுத்தாலும் டேஸ்டா இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவை வந்து சுவை மொட்டுகள்லாம் சுத்தப்படுத்தப்படுது. அதனாலதான் பிரஷ்ல கையில கொட்டி பிரஷ்ல தொட்டு விளக்கிட்டு கடைசியா தொட்டு நாக்க நல்லா தேய்க்க சொல்றோம். நாக்கு செவந்தே இருக்கணும், வெள்ளை அடிக்க கூடாது நாக்கு. அந்த செவப்பை நல்லா செவந்துரும் இதுல பல்லு விளக்குறவங்களுக்கு. அதனால அந்த வகையில வாயிலிருந்தே நாம் ஆரோக்கியத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாலையில் ஆரோக்கியம் உருவாக வசீகரா பல்பொடி அப்படிதான் நம்ம பேனர் அடிச்சோம். முதல்ல அதிகாலையிலேயே ஆரோக்கியம் உருவாயிரும். அதிகாலையில் ஏன்னா பித்தத்தையும் குறைக்குது, பித்தத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள் இருக்குது. இதுக்கு அடுத்து என்ன ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா ஆரோக்கியத்துக்கு அடுத்தது வசியம், ஆகர்ஷணம், ரெண்டுக்குமான மூலிகைகள்.
மோகனம்ங்கிறது மயக்கிறது, அது வேண்டாம் நமக்கு. அதனால வசியம் ஆகர்ஷணம் இந்த ரெண்டும் வியாபாரத்துக்கு உதவும். நம்ம வசியம் என்ன ஆகணும், நம்ம போனா நம்மளை வரவேற்கணும், ஒருத்தர் போன இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அந்த வசியம் உண்டாக்கக்கூடிய மூலிகையில் போட்டிருக்கிறோம். அதுல ஒண்ணு மட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சொல்றது, அது நாயுருவி. மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாத மூலிகைகள் நிறைய இருக்கு. அந்த ஆகர்ஷணம் என்ன, ஈர்ப்பு. நாம் நம்மளை நோக்கி நாம் சொல்லும் வார்த்தைகளை ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க விரும்பி கேட்கணும், அதுக்கான சில மூலிகைகளும் போட்டிருக்கிறோம். இப்படி பல கணக்குகளை போட்டுதான் இந்த பல்புடி செஞ்சதுனால இது இன்னைக்கும் 35 வருஷமா வாங்கினவங்க விடாம பயன்படுத்துறாங்க. இப்பவும் நீங்க முதல் வீடியோ இது போட்ட பிறகு பார்த்தா என்னுடைய பழைய ரசிகர்கள் எல்லாம், ஐயா நான் இத்தனை நாளா மறந்துட்டேங்கயா, எப்படி கிடைக்கும் தெரியல, அப்ப உங்க நம்பரை தேடி எடுத்தேன் அப்படின்ட்டு மீண்டும் அந்த பல்புடி வாங்க தொடங்கிட்டாங்க. அதனால மீண்டும் இந்த பல்புடி பத்திய ஒரு அருமையை நாம இன்னும் சொல்லிட்டோம்னா, நான் தான் சொல்லிட்டு நம்முடைய அடிப்படை குறிக்கோளே உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும், செல்வந்தர்களா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்காக நான் என்னுடைய வாழ்நாளில் எனக்கு தெரிந்த சித்தர்கள் சொன்ன நல்ல விஷயங்களை நான் மார்க்கெட் பண்றது, அதாவது வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கலாம், நான் மக்களை மகிழ்விச்சு ஆசீர்வாதம் வாங்குறதான் பெருசு. அந்த அடிப்படையில் தான் நான் செயல்படுறேன். அதுக்காகத்தான் இந்த ஏவிஎம் ஹெர்பல் அப்படிங்கிற பேர்ல ஒரு லைசன்ஸ் எடுத்து இதை சட்டப்படி பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் குடிசை தொழில் லைசன்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு டிஎஸ்எம் சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனாங்க, எந்த வகையில் நீங்கள் இதை இப்போ லைசன்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம், என்ன மூலிகை போட்டுருக்குன்னு தெரியாம அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்ததுனால உடனடியாக அப்ளை பண்ணி, எங்களுக்கு பார்மசி இருக்கு, இருந்தாலும் இதுக்கு தனியா ப்ரெப்பரேட்டரி லைசன்ஸ் எடுத்து இதை முறைப்படி சோதனைக்கு உட்படுத்தி அவங்க எல்லாம் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது கொடுத்த பிறகுதான் இப்ப பிரபலப்படுத்தி நம்ம லேபிள் எல்லாம் மாத்தி இன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மேம்படுத்துறேன், இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஒரு 4 முறை மேம்படுத்தி வச்சதையே. அந்த அளவுக்கு ஒரு பல்பொடி மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெறணும், அவங்களுக்கு நல்லது பண்ணணும், அப்பதான் விரும்புவாங்க. அவங்க விரும்பினா தான் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்க முடியுங்கிறதுனால ஒரு தரமான ஒரு தயாரிப்பை கொடுக்கணுங்கிற உயரிய நோக்கத்தோட இந்த நாம் பல்பொடி செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு மக்கள்லாம் விரும்புறாங்க, நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் தெரியாதவங்களுக்காகத்தான் இப்ப 2வது முறையா நம்ம வீடியோ போடுறோம். அதனால எல்லாரும் பார்த்து இதை தேடி பிடிச்சி வாங்கி நீங்க பண்ணிக்கங்க. ஏன்னா நாங்க மார்க்கெட்டிங்க்கு எங்கேயும் போக எங்களுக்கு முடியல, எங்களுக்கு தயாரிக்கவே நேரம் சரியா இருக்கு. எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடைகளுக்கு மட்டும்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க எங்கேயும் போய் ஆர்டர் எடுத்துக்கல. அவர் கவர்னர் ஐயா மூலமா அறிமுகமானவங்க கடை வச்சிருக்காங்க, அவங்க வாங்கி விற்கிறாங்க, அவ்வளவுதான். கவர்னர் ஐயா மாசம் 1000 பல்புடி வாங்கி இங்க லோக்கல் அவருக்குடைய மீட்டிங்க்கு வர்றவங்க ரசிகர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு காரணமா அவர் தான். என்ன பண்ணுவாருன்னா, அவர் மீட்டிங்ல எல்லாரும் ரெட் டூத் பவுடர் யூஸ் பண்ணுங்க, விக்கோ வஜ்ரவந்தி யூஸ் பண்ணுங்கன்னு மீட்டிங்ல பேசிட்டு இருந்தார் பல வருஷம். நான் கூடவே போயிட்டு இருப்பேன், வந்துட்டு இருப்பேன், இல்லை பேசிட்டு இருப்பேன். என்னங்கய்யா நீங்க கூட வர்றீங்க, நான் வேற பல்பொடியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஒரு பல்பொடி செய்யலாமல நல்லதா அப்படின்னாரு. எதுங்க யார் பார்த்தாலும் பல்பொடி செஞ்சுட்டு இருக்காங்க, சந்துக்கு ஒருத்தன் பல்பொடி செய்யறான், இது சின்ன விஷயங்கள் நான் செய்ய மாட்டேங்க, நான் பெரிய மருந்து தான் செய்வேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அவர் இல்லைங்க நீங்க ஒரு நல்ல பல்பொடி எனக்காக செஞ்சு கொடுங்கனாரு. அதனாலதான் கவனகரின் பல்பொடின்னு போட்டு நான் பல்பொடி ஆரம்பிச்சேன். கவனகரின் பல்பொடின்னு தான் போடுவோம் முதல்ல. அவர் இப்போ போட்டு கொஞ்ச நாள் கொடுத்தோம், ஐயா சொல்லிட்டாரு. அப்படின்னு அப்போ எல்லாம் கேட்டிருக்கேன், ஐயா நீங்க பல்பொடி தயாரிக்கிறீங்களான்னு ஏதோ கேட்டிருக்காங்க. இல்லைங்க நம்ம நண்பர் செய்கிறார் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேங்க. அப்புறம் வசீரா பல்பொடின்னு பேர் மாத்திட்டு அவரே சொல்லிட்டாரு, ஐயா உங்க பேர்ல போட்டுக்குங்க, என் பேர் வேண்டாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவராக தான் இதை மார்க்கெட் பண்ணி கொடுத்தது. இன்னைக்கு அவரு மாசம் 1000 பல்பொடி வாங்கிட்டு இருக்காரு, மற்றவங்களும் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பல்பொடி தான் எனக்கு ஆசீர்வாதத்தை நிறைய கொடுத்தது, மக்களுடைய ஆசீர்வாதம் நிறைய எனக்கு கிடைச்சது. காரணம் இது ஒண்ணு, சிவாஞ்சனம்ங்கிற தலைவலி தைலம், குப்பமேனி சோப், இந்த 3 தான் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்தது. பணம் நியாயமான விலையில் நடுத்தர மக்கள் வாங்குற விலையில் நம்ம எல்லாத்தையும் தயார் பண்றதுனால நமக்கு நிம்மதி, நாமளும் நிம்மதியா இருக்கோம், வாங்கவும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பயனுள்ள இந்த பல்பொடியை எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. 1000 பல்பொடி இருக்கலாம், 1000 பேஸ்ட் இருக்கலாம், இது சிறப்பானதுன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா நான் செஞ்சேன், நான் உணர்ந்துட்டேன், உணர்ந்தவங்க எங்கிட்ட சொன்னது கேட்டேன், அப்ப நாம எல்லாத்துக்கும் சொல்லணும்ல. கண்டிப்பா அவ்வளவு எல்லாரும் பயன்படுத்தி நல்லா இருக்கணும். ஏனே நிறைய பல்பொடி பேஸ்ட் எல்லாம் வாங்குறீங்களா, பயன்படுத்தி பாக்குறீங்களா, பெருசா ஒரு ரிசல்ட் இல்லையா? இந்த வசீகர பல்பொடி காலை எழுந்து நீங்க பல் விளக்கும் பொழுது உங்களோட சுவை மட்டுகள் ஓப்பன் ஆகி உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட சூப்பரா செரிமானமாகும். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோளல், 5 வளையாது 50 வளையாது. இதை ஃபர்ஸ்ட் எடுத்து பல்பொடியா எடுத்து பேஸ்ட் பண்ணி பிரஷ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சரி தீர்மானம். ஏன் சொன்னா சுவை மட்டுகள் ஓப்பன் ஆயிடும், உமிழ்நீர் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். உமிழ்நீர் உடம்புல கலந்தாத, உங்க இறைப்பையில் கலந்ததை சாப்பாடு கலந்தவே அது உயிர் நீரா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பல்பொடி கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. மீண்டும் இந்த பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.